ஹாய்! ஃப்ரைடே மார்னிங்னாலே காலைல எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் ஒரு பரபரப்பான வேலையிலேயே போயிட்டுருக்கோம். கிராமத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் மண்ணு தரை தான் இருக்கும். சாணி கரைச்சி போடுறது, கோலம் போடுறது, அந்த நிலவாசப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இடுறது, அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே அந்த வீடு பார்த்தா மங்களகரமாக இருக்கும். இப்போல்லாம் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. கிராமத்துலேயும் பண்ணுறதில்ல, டவுன்லேயுமே பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்சம் டவுனில் எல்லாருமே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட வெளியில் ஒரு கோலம் போடணும் அப்படின்னு பண்ணுறாங்க. எல்லாம் யூடியூப் பார்த்து ஒன்று ஒன்று பார்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் மாறிட்டே வராங்க. எல்லாம் அது ஒரு குட் ஹேபிட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம நிறைய வந்து எல்லாத்துக்கும் வந்து அக்யூரேட்டாலாம் சமைக்க முடியாது. ஒரு நாள் அதிகமாக சாப்பிடுவோம், ஒரு நாள் கம்மியாக சாப்பிடுவோம். சாப்பாடு மிஞ்சி தான் போகும். அந்த மாதிரி மிஞ்சி போச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் டைரெக்டாக டஸ்ட்பினில் போடாதீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. சாப்பாடு மிஞ்சி போச்சு அப்படின்னா கொண்டுட்டு போய் கீழேயோ இல்லை மண்ணிலையோ ஏதோ ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு பேர்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்குரிலோ அணிலோ மாடோ ஆடோ ஏதோ ஒன்று அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அது நமக்கு ஒரு புண்ணியம் தானே அந்த மாதிரி நம்ம வைக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, டஸ்ட்பினில் போடுறது உங்களுக்கு அருகருப்பாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்பவே அருகருப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தலை சீவி முடி அதில் தான் போடுறோம். திருப்பி நம்ம வந்து சாப்பாட்டில் ஒரு முடி கடந்தாலும் நமக்கு ரொம்ப அருகருப்பாக இருக்கும். நம்ம டஸ்ட்பினில் தலை சீவி நம்ம அந்த முடி அதில் போட்டு அந்த டஸ்ட்பின்குள்ளேயே போய் நம்ம சாப்பாடை போட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட தோணுமா நமக்கு? கண்டிப்பாக தோணவே தோணாது. அது வந்து ரொம்ப தப்பான செயலும் கூட. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட்பினில் அந்த ஃபுட்டை போடாமல் கொண்டுட்டு போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகும். அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, உங்களுக்கு புண்ணியமும் இருக்குது. தயவு செஞ்சு இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.